11th Computers Chapter 9 Introduction to C++ இந்த லெசன்ல நாம இந்த வீடியோல 9.3.4 ஆப்ரேட்டர்ஸ் அதாவது ப்ரீவியஸ் வீடியோல நம்ம இன்ட்ரடக்ஷன் டு C++ அந்த பிகினிங்ல இருக்கிற அந்த லெக்சிக்கல் யூனிட்ஸ் டோக்கனை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து ஒரு ஓவர்வியூ கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கான டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வித் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஆப்ரேட்டர்ஸ் ஃபுல்லாக நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இதோட சேர்ந்து இதுக்கு அடுத்த டாப்பிக்காக வர 9.4 இருக்கிற இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அந்த டாப்பிக்கும் நம்ம வந்து வித் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட வந்துட்டு உங்களுக்கு எப்படி அது எக்ஸிக்யூட் ஆகும், எப்படி வந்து அதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னும்போது ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு டேர்ம்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஆப்ரேட்டர், அடுத்தது வந்து ஆப்பரண்ட். ஸோ எது வந்து ஆப்ரேட்டர், எது வந்து ஆப்பரண்ட். இப்போ இந்த எக்ஸ்பிரஷனில் பார்த்தோன்னா A + Bன்னு இருக்கு. இதில் ப்ளஸ் அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். A and Bன்னு இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன சொல்றோம்னா ஆப்பரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். A is an operand, B is an அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம ஆப்ரேட்டர்ஸை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுவாங்க C++ல அப்படின்னா பேஸ்ட் ஆன் த ஆப்பரண்ட்ஸ் வந்து நம்ம ஜென்ரலாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ அந்த கிளாஸிஃபிகேஷனில் வந்துட்டு யூனரி ஆப்ரேட்டர், பைனரி ஆப்ரேட்டர், டெர்னரி ஆப்ரேட்டர்னு 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஏன் இப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னா யூனரி ஆப்ரேட்டரில் வந்துட்டு ஒரே ஒரு ஆப்பரண்ட் மட்டும்தான் இருக்கும், பைனரியில் 2 ஆப்ரேட்டர் இருக்கும், டெர்னரியில் 3 ஆப்பரண்ட் இருக்கும். ஸோ இது ஒவ்வொரு ஆப்ரேட்டர் பற்றியும் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம பார்க்கலாம். யூனரி ஆப்ரேட்டர் ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட். போஸ்ட் இன்க்ரிமெண்ட்னா இப்போ வந்து A அப்படின்ற ஆப்பரண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் இதில் அப்படின்னா A is equal to A + 1 அப்படின்னு தான் இதனுடைய மீனிங். ஆனால் நம்ம எழுதும்போது சிம்பிளாக எழுதும்போது போஸ்ட் இன்க்ரிமெண்ட் யூனரி ஆப்ரேட்டரை A++ அப்படின்னு எழுதுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேல்யூவை வந்து ஏல இருக்க வேல்யூவை வந்து ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் பண்ணும். ஸோ 10ன்னு இருந்ததுன்னா 10 வந்து நம்மளுடைய வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 10 + 1 11 அப்படின்னு ஆகும். போஸ்ட் டிக்ரிமெண்ட் அப்படின்றது என்னன்னா அதுவும் உங்களுக்கு யூனரி ஆப்ரேட்டர் தான். A மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. இந்த மைனஸ் போஸ்ட் டிக்ரிமெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஏவோட வேல்யூவை ஸ்டோர் பண்ணிட்டு ஏவை வந்து ஏல இருக்க வேல்யூல இருந்து ஒரு நம்பரை வந்து டிக்ரீஸ் பண்ணும். 10 அப்படின்னா 9 அப்படின்னு மாற்றும். ஸோ அதே மாதிரி ப்ரீ இன்க்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட். ப்ரீ இன்க்ரிமெண்ட் என்ன பண்ணும், இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு வேல்யூவை வந்து வேரியபிளில் ஸ்டோர் பண்ணும். இப்போ C is equal to ++A அப்படின்னு கொடுக்கும்போது Cல வந்து ஃபர்ஸ்ட் வந்து A இன்க்ரிமெண்ட் பண்ணிடும், A equal to A + 1 ஆகிடும். ஸோ 10ன்னு நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்ட மாதிரி 10 + 1 11 இன்க்ரிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா Cல என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு 11 ஸ்டோர் ஆகும். மைனஸ் ஏனா டிக்ரிமெண்ட் பண்ணிட்டு Cல போயிட்டு வேல்யூவை டிக்ரிமெண்டட் வேல்யூவை போயிட்டு ஸ்டோர் பண்ணும். ஸோ 9 அப்படின்னு போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இதுக்கு போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட். யூனரி ஆப்ரேட்டர்ஸ் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அண்ட் ப்ரீ இன்க்ரிமெண்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பேஸ் C++ல நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஹெடர் ஃபைல் நம்ம யூஸ் பண்ண போகிறது iostream. அதுக்கப்புறம் ponyo.h, using namespace std டைப் பண்ணிட்டு மெயின் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். மெயினில் 2 வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணுற போகிறோம். இன்டீஜர் டேட்டா டைப் x, இனிஷியலைசேஷன் வேல்யூ வந்து 10, இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி yக்கும் சேம் வேல்யூ 10ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ தட் x அண்ட் y போஸ்ட் இன்க்ரிமெண்ட், ப்ரீ இன்க்ரிமெண்ட்டும் யூஸ் பண்ணும்போது அதனுடைய வேல்யூஸ் எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம கிளியராக பார்க்கலாம். cout ஸ்டேட்மெண்ட்டில் போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு டிஸ்பிளே பண்ண போகிறேன்.
இங்கே /t அப்படின்றது ஒரு நான் பிரிண்டபிள் கேரக்டர், ஒரு டேப் ஸ்பேஸ், நமக்கு ஸ்பேஸ் வரும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கு அப்புறம். இப்போ நான் வந்து எக்ஸோட வேல்யூ டிஸ்பிளே பண்ணணும் போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டில். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு நம்ம டைப் பண்ணுறோம். ஸோ வேரியபிளுக்கு அடுத்து நம்ம ஆப்ரேட்டர் ப்ளஸ் ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது அதை வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது வந்து ப்ரீ இன்க்ரிமெண்ட் டிஸ்பிளே பண்ண போகிறோம். /n ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு டைப் பண்ண போகிறேன். எதுக்கு இந்த /n யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைன் ஃபீடுக்காக. அடுத்த லைனில் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றத டிஸ்பிளே பண்ணணும், அதுக்காக /n /t ஸ்பேஸ்க்காக. இப்போ ப்ரீ இன்க்ரிமெண்ட் பண்ண போகிறோம் y-யை. ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்றதுனால ஃபஸ்ட் ஆப்ரேட்டர் ப்ளஸ் ப்ளஸ், அதுக்கப்புறமா y அண்ட் டெர்மினேட் வித் செமிகோலன். இதை டைப் பண்ணி முடிச்சுட்டு கெட் ஸ்டேட்மெண்ட் அப்புறம் ரிட்டர்ன். ஸோ இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். இது ப்ரோக்ராம் டைப் பண்ணதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு கம்பைல் அண்ட் ரன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஷார்ட்கட் கீ F11 அப்படின்ற கீயும் யூஸ் பண்ணலாம். கம்பைல் அண்ட் ரன் கொடுக்கும்போது ப்ரோக்ராமை சேவ் பண்ண சொல்லும். ஸோ ஜஸ்ட் கிவ் அ சேவ் ஆப்ஷன் அண்ட் சேவ் இட். அப்புறம் கம்பைல் ஆகும். கம்பைல் ஆனதுக்கப்புறமா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணும், ரன் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணும்போது அவுட்புட் விண்டோவில் வந்துட்டு உங்களுடைய cout ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட்டுக்கும் ப்ரீ இன்க்ரிமெண்ட்லேயும் என்ன வேல்யூஸ் வருது அப்படின்றத இந்த அவுட்புட் ஸ்க்ரீனில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்றது என்ன டிஸ்பிளே பண்ணியிருக்கு, 10ன்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ப்ரீ இன்க்ரிமெண்ட்டில் 11 அப்படின்னு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்ற போது எக்ஸோட வேல்யூ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிடும், அதுக்கப்புறமா இன்க்ரிமெண்ட் ஆகும். ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டும், அதுக்கப்புறமா தான் டிஸ்பிளே பண்ணும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் ஒன்று, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் பார்க்கலாம். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருந்தா எப்படி ஒர்க் ஆகும். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் 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 மைனஸ் மைனஸ் சி. ஸோ இந்த எக்ஸ்பிரஷனை எப்படி இவாலுவேட் பண்ணணும். ஸோ ஏ 10 பி 5 சி 7 அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ ப்ளஸ் ப்ளஸ் ஏ அப்படின்னும் போது என்ன வேல்யூ இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிரஷனில் கொடுக்கும்னா 11 கொடுக்கும். ஏன்னா வந்து இது ப்ரீ இன்க்ரிமெண்ட். உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் ப்ரீ இன்க்ரிமெண்ட் அப்படின்னும் போது இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறமா தான் வேல்யூவை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிரஷனில் எடுத்துக்கும். அடுத்து பார்த்தோம்னா பி ப்ளஸ் ப்ளஸ்ன்னு இருக்குது. பி ப்ளஸ் ப்ளஸ்னால் போஸ்ட் இன்க்ரிமெண்ட். ஸோ போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு வேல்யூவை வந்து எக்ஸ்பிரஷனில் கொடுத்துடும், அதுக்கப்புறமா தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ பி ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னும் போது எக்ஸ்பிரஷனில் கொடுக்குற வேல்யூ வந்து 5 தான். மைனஸ் மைனஸ் சி அப்படின்றது அடுத்தது எக்ஸ்பிரஷனில். இதில் என்ன இருக்குது, ப்ரீ டிக்ரிமெண்ட் இருக்குது. ஸோ ப்ரீ டிக்ரிமெண்ட் 7 வந்து டிக்ரிமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வேல்யூவே வந்து எக்ஸ்பிரஷனில் கொடுக்கும். 7 அப்படின்னும் போது இங்கே 6 அப்படின்னு காமிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து 11 மைனஸ் 5 ப்ளஸ் 6 அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு ஆன்சர் வந்து 12ன்னு வரும். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் முடிஞ்சதுக்கப்புறமா வேல்யூ எல்லாமே வந்துட்டு போஸ்ட் இன்க்ரிமெண்ட் இருந்தாலும் சரி ப்ரீ இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ ஸ்டோர் ஆகிடும். அடுத்து வந்து பைனரி ஆப்ரேட்டர். பைனரி ஆப்ரேட்டரை வந்து அகெயின் நம்ம என்னெல்லாம் இருக்குது பைனரி ஆப்ரேட்டர்லன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்னு இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அப்படின்னா இது சிம்பிள், நமக்கு தெரிஞ்ச சிம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் இது எல்லாமே. ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் மாடுலஸ் ஆப்ரேட்டர் எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும். அடுத்து வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர். ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்றதும் அகெயின் நமக்கு தெரிஞ்ச ஆப்ரேட்டர்ஸ் தான் இது எல்லாமே. கிரேட்டர் தென், லெஸர் தென் அந்த மாதிரி ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து லெஸர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, டபுள் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி
இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர், ரிலேஷன் பிட்வீன் டூ நம்பர்ஸ் வந்து நமக்கு கொடுக்கும். அடுத்து வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ல வந்து 3 ஆப்ரேட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அண்ட், ஆர் அண்ட் நாட். இது கண்டிஷனை இவாலுவேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் a lesser than b and b lesser than c அப்படின்னு கொடுக்கும்போது இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு நமக்கு கொடுக்கும். ஸோ உங்களுடைய அவுட்புட் ரிட்டர்ன் டேட்டா என்னவா இருக்கும்னா பூலியன் ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் a equal to 1, b equal to 5, c equal to 20 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ a equal to 1 அப்படின்னும் போது a வந்து 1 lesser than b, that is 5. 1 is lesser than 5 அப்படின்னு கேட்டா எஸ் ட்ரூ. ஸோ இதனுடைய டேட்டா வந்து உங்களுக்கு இதனுடைய அவுட்புட் என்னவா இருக்கும்னா ட்ரூ இருக்கும். அண்ட் b lesser than c செக் பண்ணணும். ஸோ b ஓட வேல்யூ என்ன 5, c ஓட வேல்யூ வந்து 20. ஸோ 5 is lesser than 20 ஆனா ட்ரூ. ஸோ இதுவும் ட்ரூ, இந்த எக்ஸ்பிரஷனும் ட்ரூ அப்படின்னு எவாலுவேட் ஆனதுனால உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும். ஸோ இஃப் போத் ரெண்டு அவுட்புட்டுமே ட்ரூ அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் ஃபைனல் அவுட்புட் வந்து ட்ரூவாக தான் இருக்கும் அண்ட் ஆப்ரேட்டரில். ஸோ அடுத்த இது வந்து ஆர் ஆப்ரேட்டர். ஆர் ஆப்ரேட்டரில் ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் போதும், அடுத்த எக்ஸ்பிரஷன் ஃபால்ஸாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம பார்க்கலாம். a equal to 1, b equal to 50, c equal to 20 கொடுத்துருக்கோம் இதில். ஸோ a வந்து 1 lesser than b அப்படின்னா கண்டிஷன் ட்ரூ. ஏன்னா 1 is lesser than 50 அப்படின்னு ஒரு இவாலுவேட் பண்ணும், அப்போ ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். ஆர் b lesser than c அப்படின்னு கேட்குறோம். b lesser than c, b ஓட வேல்யூ என்ன 50, 50 lesser than 20 அப்படின்னு செக் பண்ணும்போது ஃபால்ஸ் தான். ஆனால் வந்து a lesser than b இருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்புட் வந்து ட்ரூ அப்படின்னு கொடுக்கும். அடுத்த ஆப்ரேட்டர் வந்து நாட் a greater than b, நாட் ஆப்ரேட்டர். அதாவது ட்ரூ அப்படின்னு இவாலுவேட் ஆனால் ஃபால்ஸ் அப்படின்னு நமக்கு ரிவர்ஸ் பண்ணி கொடுக்கும். அதனால வந்து இதை என்ன சொல்லுவோம்னா நாட் ஆப்ரேட்டர்னு சொல்லுவோம். a வந்து 81, b வந்து 50 எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ a greater than b அப்படின்னு செக் பண்ணும்போது 81 greater than b ஆனால் ட்ரூ தான் அது. நாட் ஆப்ரேட்டர் இங்கே நம்ம கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கும்போது ஃபால்ஸ்ன்னு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எங்கெல்லாம் தேவைப்படுதோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ரேட்டர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னும் போது இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம், ஒரு டேர்ம் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, டெர்னரி ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டர் எப்படி இருக்கும்னா question mark and then colon. இது எப்படி ஒர்க் ஆகும்னா இது வந்து ஆல்டர்னேட்டிவ் டு இஃப் ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். இஃப் ஸ்டேட்மெண்ட் எழுதுறதுக்கு பதிலாக நம்ம வந்து கண்டிஷன் ஆப்ரேட்டரும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் a equal to 10, b equal to 20 எடுத்திருக்கோம். இப்போ a greater than b question mark அதுக்கப்புறமா a colon b அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து எத்தனை ஆப்ரண்ட் யூஸ் பண்ணுறோம், a greater than b ஃபர்ஸ்ட் ஆப்ரண்ட், a செகண்ட் ஆப்ரண்ட், b தேர்ட் ஆப்ரண்ட். ஸோ 3 ஆப்ரண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம் இதில். அதனால தான் இதை வந்து கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அப்படின்னு, அதாவது டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ a greater than b ட்ரூவாக இருந்தால் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இவாலுவேட் ஆகும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்தால் கோலனுக்கு அடுத்து என்ன எக்ஸ்பிரஷன் இருக்கோ அது வந்து இவாலுவேட் ஆகும். நம்ம a and b வேல்யூஸ் என்ன எடுத்திருக்கோம், 10 and 20 எடுத்திருக்கோம். ஸோ அதனால 10 greater than b அப்படின்னு கேட்டால் ஃபால்ஸ். ஸோ அப்போ ஃபால்ஸாக இருக்கும்போது பியோட வேல்யூ வந்து மேக்ஸ் அப்படின்னு ஒரு வேரியபிளில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். அதே வந்து a 100 இருக்குன்னு வச்சுக்கோங்க, a greater than bனா ட்ரூ. அப்போ என்னவா இருக்கும், ஏயோட வேல்யூ 100 எதில் ஸ்டோர் ஆகும், மேக்ஸில் ஸ்டோர் ஆகும். ஸோ இது இஃப் கண்டிஷனுக்கு பதிலாகவும் இந்த ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் வந்து இன்புட் அவுட்புட் ஆப்ரேட்டர். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆர் கெட் ஃப்ரம் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். ஸோ நம்ம சிஇன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும்போது இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். சிஇன் நம் அப்படின்னு எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் கொடுத்துட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கும்போது யூசர் என்ன டேட்டா ப்ரோக்ராமில் டைனமிக் டைமில் என்டர் பண்ணுறாங்களோ அந்த நம்பர் வந்து அந்த டேட்டா வந்து நம்மள போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஸோ இது கெட் ஃப்ரம் த கீபோர்ட் அப்படின்றது தான் இதனுடைய
மீனிங். அடுத்த ஆப்ரேட்டர் வந்து அவுட்புட் ஆப்ரேட்டர், அதாவது வந்து ஸ்டீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சி அவுட், அதுக்கப்புறமா இன்சர்ஷன் ஆப்ரேட்டர், நம் அப்படின்ற வேரியபிள் யூஸ் பண்ணுறோம். இந்த நம்மள என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்மளுடைய டிஃபால்ட் டிஸ்பிளேக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து மானிட்டரில் உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் டைனமிக் டைமில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சி அவுட். அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர் வந்து இன்சர்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ இதை வந்து புட்டும் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம், இல்லை வந்து இன்சர்ஷன் ஆப்ரேட்டர், ஸ்ட்ரீம் இன்சர்ஷன் ஆப்ரேட்டர்னு சொல்லலாம். இப்போ இன்புட் ஆப்ரேட்டர், எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர், இன்சர்ஷன் ஆப்ரேட்டர், இன்புட் அக்செப்ட் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸ், இன் ஸ்டேட்மெண்ட்ஸ், அவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமில் நம்ம பார்க்கலாம். ஸோ சிஇன் சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்லாம் நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ண போகிற ஹெடர் ஃபைல் வந்து இன்க்ளூட் ஐஓ ஸ்டீம் அப்படின்னு ஒரு ஹெடர் ஃபைல். இந்த ஹெடர் ஃபைல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா சிஇன் சிஅவுட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வந்து டைரெக்டாக ஒர்க் ஆகாது, அதுக்கும் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் தேவைப்படும். அந்த தேவைப்படுற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு ஃபங்க்ஷனாக வந்து ஐஓ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு ஹெடர் ஃபைலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ இருக்கிற ஃபைலை வந்து நம்ம அப்படியே இன்க்ளூட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தனியாக வந்து சிஇன் சிஅவுட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகிறதுக்கு தேவையான கோடிங் எதையும் நம்ம எழுத வேண்டாம். ஸோ இந்த மாதிரி நிறைய லைப்ரரி ஹெடர் ஃபைல்ஸ்லாம் அவைலபிள். என்ன மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ்லாம் அவைலபிள்னா Ponyo.h, இது வந்து ஸ்க்ரீன் மேனிப்புலேஷனுக்காக யூஸ் பண்ணுவோம். math.h மேத் மேனிப்புலேஷனுக்கு, string.h ஸ்ட்ரிங் மேனிப்புலேஷன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெடர் ஃபைல்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ நம்மளுடைய வேலையை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடின்னு சொல்லுவோம். இந்த நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்றது எதுக்கு தேவைப்படுதுன்னா நம்ம எங்கெல்லாம் வந்து நேம்ஸ் யூஸ் பண்ணுறோம், வேரியபிள்ஸில், கிளாஸில், ஆப்ஜெக்ட்ஸ்லாம். ஸோ அதில் அந்த மாதிரி நேம்ஸ் யூஸ் பண்ணும்போது இன் பிட்வீன் த நேம்ஸ் வந்து எந்த ஒரு கான்ஃப்ளிக்ட்டும் வராமல் இருக்க, குழப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்காக அது எல்லாத்தையுமே நேம் ஸ்பேஸில் ஸ்டோர் பண்ணி நம்மளுடைய ப்ரோக்ராம் ஒர்க் ஆகிறதுக்காக தேவையான ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த யூஸிங் நேம் ஸ்பேஸ் எஸ்டிடி அப்படின்றத யூஸ் பண்ணுறோம். அடுத்து மெயின் ப்ரோக்ராம். ஸோ இங்கே மெயின் வந்து இன்ட் மெயின் அப்படின்னு எழுதலாம், இல்லை மெயின் அப்படின்னு எழுதலாம். நான் இங்கே மெயின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம ரெண்டு வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், ஒன்று ஏ அண்ட் பி. என்ன டேட்டா டைப் யூஸ் பண்ண போகிறோன்னா இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இந்த இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு வீடியோ வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஏ அண்ட் பி அப்படின்னு ரெண்டு வேரியபிள் இருக்குது. இப்போ வந்து நம்ம டேட்டாவை அக்செப்ட் பண்ணணும். ஏலையும் வந்து ஒரு வேல்யூவும் பியில் ஒரு வேல்யூவும் அக்செப்ட் பண்ணணும். அக்செப்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஸ்டேட்மெண்ட் சிஇன் ஸ்டேட்மெண்ட். சிஇன் ஸ்டேட்மெண்ட்டை டேரெக்டாக யூஸ் பண்ணோன்னா ரொம்ப கிளாரிட்டி இருக்காது. ஸோ அதனால் வந்துட்டு சி அவுட் அப்படின்னு ப்ரோக்ராமை இன்டராக்டிவாக மாற்ற போகிறேன். சி அவுட் அப்படின்னு போட்டு இன்சர்ஷன் ஆப்ரேட்டர் கொடுங்க. கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் என்டர் நம்பர் அப்படின்னு கொடுக்குறோம். ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் வந்து /t யூஸ் பண்ணேன், ஸோ ஸ்பேஸ் கொடுக்கறதுக்காக. ஸோ இது நான் பிரிண்டபிள் கேரக்டர். ஸோ டெர்மினேட் பண்ணிவிடுங்க செமிகோலன் வச்சு. அதுக்கப்புறமா சிஇன் அப்படின்னு போட்டு ஏ அப்படின்னு டைப் பண்ணும்போது ஏ அப்படின்ற வேரியபிளில் யூசர் என்ன ஒரு டேட்டாவை கொடுக்குறாங்களோ அந்த டேட்டா வந்து ஏல போயிட்டு ஸ்டோர் ஆகும். அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து சி அவுட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட். எதுக்கு இது மறுபடியும் யூஸ் பண்ணுறோன்னா அடுத்த நம்பருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம், அடுத்த நம்பர் அக்செப்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எங்கேயும் வந்து நீங்கள் என்டர் நம்பர் அப்படின்னு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவாக வேணும்னா ப்ரீவியஸாக வந்து என்டர் நம்பர் ஃபார் ஏ, என்டர் நம்பர் ஃபார் பி அப்படின்னு கொடுத்துக்கலாம் நீங்கள். அது உங்களுடைய விருப்பம் அது. ஸோ டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு செமிகோலன் கொடுத்து டெர்மினேட் பண்ணிடுறேங்க. இப்போ டேட்டாவை அக்செப்ட் பண்ணுறதுக்காக சிஇன் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டர் பி அப்படின்னு கொடுங்க. இப்போ வந்து ரெண்டுத்துலேயும் டேட்டா அக்செப்ட் பண்ணியாச்சு. அக்செப்ட் பண்ண டேட்டாவை டிஸ்பிளே பண்ணுறோம். நம்ம அப்படியே சிம்பிளாக டிஸ்பிளே பண்ணலாம், இல்லை சம் அப்படின்னு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த வேல்யூவை வந்து சம் பண்ணலாம். ஸோ சம் பண்ணுறதுக்கு வந்து நான் இன்னொரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன், சம் அப்படின்னு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறேன். இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா சம் இஸ் ஈக்குவல் டு a + b அப்படின்னு கொடுக்குறோம்.
ஸோ ஏல இருக்க வேல்யூவும் பியில் இருக்க வேல்யூவும் வந்து ஆட் பண்ணும். ஆட் பண்ண வேல்யூ வந்து சம்மில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸோ இது வேல்யூவை எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா cout ஸ்டேட்மெண்ட் அகெயின் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு the sum of two numbers அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு இங்கே வந்து நான் கேஸ்கேடிங் மெத்தட் யூஸ் பண்ணுறேன். கேஸ்கேடிங்னா ஒரே cout ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துட்டு ஸ்ட்ரிங்கையும் வேரியபிளையும் கம்பைன் பண்ணுறோம். ஸோ கேஸ்கேடிங் அப்படின்னும் போது எத்தனை இன்செஷன் ஆப்ரேட்டர் வேணும்னாலும் நம்ம கொடுக்கலாம். இது முடிஞ்சதுக்கப்புறமா கெட் ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீன் வந்து கொஞ்ச நேரம் நம்மளுடைய அவுட்புட் ஸ்க்ரீன் தெரியணும் அப்படியே. ஸோ தட் நம்ம அவுட்புட்டை வந்து பார்க்கறதுக்காக. ஸோ இந்த கீபோர்டில் எந்த ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுடைய ஸ்க்ரீன் வந்து அப்படியே இருக்கும். கீ ப்ரெஸ் பண்ண உடனே அந்த கீ அக்செப்ட் பண்ண உடனே கெட் ஸ்டேட்மெண்ட்டில் அக்செப்ட் ஆன உடனே வந்துட்டு அவுட்புட் விண்டோலேருந்து ப்ரோக்ராம் விண்டோக்கு மறுபடியும் வந்துடும். அதுக்காக தான் இந்த கெட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறது. அடுத்தது நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ரிட்டர்ன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னா ஃபங்க்ஷன் சொல்கிறேன். மெயின் அப்படின்றது ஃபங்க்ஷன் சொன்னேன் இல்லையா. இந்த மெயின் வந்து இன்டீஜர் டேட்டா டைப்பை ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னும்போது நம்பர்ஸ் அப்படின்னா இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு எந்த வேல்யூவும் கிடையாது. அதனால் 0 அப்படின்னு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ண அதுக்கப்புறமா தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ப்ரோக்ராமை வந்து நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கம்பைல் பண்ணலாம். ஸோ கம்பைல் பண்ணது ப்ரோக்ராம் இப்போ கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது எரர் இருந்ததுன்னா ப்ரோக்ராமில் அந்த எரரை டிஸ்பிளே பண்ணும். அப்படி இல்லை, எரர் எதுவும் இல்லை அப்படின்னும்போது உங்களுடைய ப்ரோக்ராம் விண்டோ வந்து வரும். இந்த ப்ரோக்ராம் விண்டோவில் ஃபஸ்ட்டு cout ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கோம், என்டர் அ நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அது டிஸ்பிளே ஆகும் உங்களுக்கு. அது டிஸ்பிளே ஆனதுக்கப்புறமா நீங்கள் டேட்டாவை வந்து கொடுக்கலாம். ஸோ என்டர் அ நம்பர். இப்போ நான் இதில் 10 அப்படின்னு கொடுக்குறேன். என்டர் ப்ரெஸ் பண்ணணும். அடுத்து என்டர் அ நம்பர் திரும்ப கேட்குறத பிக்காக 20 டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த சம் ஆஃப் 2 numbers 30 அப்படின்றத வந்து நமக்கு அவுட்புட்டாக காமிக்கிறது.